Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம நேமிங் பேங்கிள்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரைடல் பேங்கிள்ஸ்க்கு நம்ம வந்து டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். தென் 4 mm ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். தென் ஸ்கொயர் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன், கிளாஸ் ஸ்டோன் எடுத்திருக்கேன் நானு. இது வந்து பீகாக் சாம்ஸ் எடுத்திருக்கேன் நானு. இந்த சாம்ஸ்ல நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. விநாயகர் சாம்ஸ், தென் கிருஷ்ணர் சாம்ஸ், அந்த மாதிரி நிறைய சாம்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நான் வந்து பீகாக் வந்து இதுல இந்த பேங்கிள்ல வந்து டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். தென் நான் வந்து ஃபெவிக்ரில் கம் தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். 1 கட்டர் வேணும் நமக்கு. இந்த டிசைன் மேக் பண்றதுக்கு நம்ம 1 கட் பேங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். அப்பதான் அந்த நேம் வந்து நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 1 கட் பேங்கிள்ல நான் 30 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்து நான் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். பர்பிள் கலர் த்ரெட் வந்து நான் 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிசைன் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோன் செயின் எடுத்து எவ்வளவு மெஷர்மெண்ட் வேணும்னு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அந்த லெட்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து இப்ப கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ண போறோம். நான் இப்போ வந்து கலா அப்படின்ற நேம் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கே போட்டுக்கோங்க. நீங்க வந்து எந்த நேம் வேணாலும் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன லெட்டர் போடுறோமோ அதே மாதிரி கம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லெட்டரை போட்டுட்டு நம்ம அதுல ஸ்டோன் செயின் வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்ட்டு தெரியும். இப்போ நான் இதுல வந்து 6 ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு வேணும். இப்ப அதனால நான் 6 ஸ்டோன்ஸ் வந்து நான் இப்ப கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி லென்த் பார்த்து கட் பண்ணிட்டு தென் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லென்த் வந்து கரெக்டா தெரியும். தென் அகைன் இந்த லென்த் எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம வந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். லென்த் பார்த்துட்டு நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து 4 ஸ்டோன்ஸ் வந்தது. அதே மாதிரி 4 ஸ்டோன் 3 ஸ்டோன் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலையும் கீழையும் ஒட்டுறதுக்காக நான் ரெண்டு இது லென்த் வந்து பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம லென்த் பார்த்து அந்த நேம் வந்து நம்ம இப்ப டிசைன் பண்ண போறோம். கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஸ்டிக் ஆயிக்கும். தென் இப்போ நான் அகைன் லெட்டர் ஏக்கு வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம கம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை எழுதிட்டோம்னா நம்மளுக்கு அந்த லென்த் எவ்வளவு வருது அப்படின்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேமிங் பேங்கிள்ஸ்லாம் வந்து பிரைடல் பேங்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த லெட்டர் ஏக்கு எவ்வளவு லென்த் வருது அப்படின்னு வச்சு பார்த்துக்கலாம். இப்போ அகைன் எனக்கு 6 ஸ்டோன்ஸ் வருது. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போறேன்.
இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே நம்ம வந்து ஈஸியா ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மிடில் அந்த லைன் வந்து மெஷர் பண்ணி ஸ்டிக் பண்ண போறோம். இதுக்கு வந்து எனக்கு 3 ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் 3 ஸ்டோன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒன்னொன்னுக்கும் லென்த் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் ஈவனா வரும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து நான் லெட்டர் எல் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இந்த லென்த் இப்போ நம்மளுக்கு தெரியும். இந்த கேல நம்ம லென்த் பார்த்தோம்ல 6 ஸ்டோன்ஸ். அதே மாதிரி நம்ம இங்கேயும் 6 ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ. இப்போ இந்த லைனுக்கு நம்ம 4 ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். லென்த் நம்ம எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். நம்ம எப்படி மெஷர் பண்றோமோ அதை பொறுத்து தான். அந்த லெட்டர்ஸ் நம்ம எவ்வளவு பெருசு நம்ம டிசைன் பண்ண போறோமோ அதை பொறுத்து நம்ம அந்த ஸ்டோன் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல் வந்து மேக் பண்ணியாச்சு. தென் அகைன் ஏ. நான் வந்து இப்போ கலா அப்படின்ற நேம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம மோஸ்டா பிரைடல் பேங்கிள்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் வந்து என்ன நேம்ல கேட்குறாங்களோ அதுபடி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஏ லெட்டர் மட்டும் ஷார்ப்னஸ் வர மாதிரி நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒன் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே நேம் தான் நான் வந்து இப்போ ஆப்போசிட் சைடும் வந்து இதே நேம் தான் நான் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். ஆனா யூஸ்வலா வந்து இந்த பக்கம் வந்து கல்யாண பொண்ணோட நேமும் இந்த பக்கம் கல்யாண மாப்பிள்ளையோட நேம் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, நான் வந்து சும்மா இப்போ வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரே நேம்ல வந்து நான் வந்து டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இப்போ ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 2 பக்கமும் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்க நம்ம எந்த லெட்டர்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து நம்ம இன்னொரு நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ 2 சைடுமே வந்து நம்மளுக்கு கேப் இருக்கும். அந்த கேப் வந்து நம்ம வேற டிசைன் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் டிசைன் தான், எதுனாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சென்டர்ல ஸ்கொயர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்டோனை நான் டைமண்ட் ஷேப்ல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு 4 சைட்ஸும் வந்து நான் ரவுண்டு குந்தன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். 4 சைட்ஸும் நம்ம கம் அப்ளை பண்ணிட்டு இந்த ரவுண்டு குந்தனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
தென் இந்த 2 சைட்ஸ் இருக்கிற கேப் வந்து ஃபில் பண்றதுக்காக நான் பீகாக் சார்ம்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். எந்த டிசைன் வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி வச்சு நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். நான் வந்து இப்போ 2 சைட்ஸும் இந்த மாதிரி பீகாக் சார்ம்ஸ் வந்து வச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து என்னோட ஓன் டிசைன் தான். நீங்களும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸ்லயும் வந்து ஃபில் பண்ண போறோம். இந்த கேப்பையும் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடும் நம்ம சேம் டிசைன் தான் பண்ண போறோம். ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் இப்போ ஸ்டிக் பண்ண போறேன். தென் அகைன் நான் வந்து பீகாக் சார்ம்ஸ் வந்து இங்க ஸ்டிக் பண்ண போறேன். இந்த கேப்ல நம்ம 3D டிசைன்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.